சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்ற ஒரு விஷயம் உன்னை மறைந்து ஒருவர் பார்த்து நீ பார்க்காதபடிக்கு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒவ்வொரு நிலையிலும் நீ என்னவாக இருக்கிறாய், ஏதுவாக இருக்கிறாய் என்பதனை எல்லாம் இவர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாம் உனக்காக இந்த தெய்வம் பார்த்து பார்த்து உனக்கு சொல்கின்ற இந்த நேரம், நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளை இவர் யார் என்று ஒரு செய்தி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெட்ட வெளிச்சமாக போகிறது. இவரை பற்றி நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இத்தனை நாளுமே சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமலும், தெரிந்தால் அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் தான் என் குழந்தை இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா? ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் நிச்சயமாக இவை ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை என்னவென்றும் ஏதுவென்றும் அதிகமாக சிந்திக்க வைத்து விடுகிறது. அதிகமாக எதையும் நினைத்து நம்மை கலங்க வைத்து விடுகிறது. என்ன நடந்தாலும் சரி, நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைத்து நாம் கலங்குகின்ற இந்த நேரம் நமக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு புரிதல் வருகிறது என்றால், நிச்சயமாக இவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ தொலைத்து விடக்கூடாது. சுற்றி நடப்பதை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு தான் எல்லாமும் சரியாக நடத்திவிடப்படும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் குழந்தை நீ கலங்கியதற்கெல்லாமும் சேர்த்து வைத்து நாளைய விடியலில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமான ஒரு பதில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நாம் நினைத்ததும் தொலைத்ததும் போதும். இனி நடக்கும் விஷயங்களை நாம் நல்லபடியாக மாற்றத்தான் வேண்டும். நமக்கு நடக்கும் விஷயங்களை எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்வது உண்மை என்றால், சாயப்பா சொல்ல சொல்ல இனி எல்லா மாற்றங்களும் உனக்கு நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க மாட்டாய். உனக்குள் இருக்கும் மனக்குழப்பமும் பதற்றமும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு முன்னெடுக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்லாமல் உன்னை காயப்படுத்துகிறது. என்னவாகும் என்று என் குழந்தை இனியும் ஒருபொழுதும் நீ யோசித்து கலங்காதே. உனக்கு நடப்பது என்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்படிப்பட்ட நிலைகளையும் என் குழந்தை நினைத்து எதிர்பார்த்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு நீ உன் அப்பா என்னையும் அன்போடு அரவணைத்து பழகு, அது போதும். நிச்சயமாக உனக்கு விரும்புகின்ற பல விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படுவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பா நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கும் என்பதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. முழுமையான விஷயங்களோடும் நாம் எப்பொழுதும் போல நல்லதை நோக்கி இந்த வாழ்க்கையை பயணிக்க தொடங்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நாம் யோசிக்கும் இந்த விஷயங்கள் உன் மனதிற்குள் நின்று உன்னை நிச்சயமாக கை தூக்கிவிடும். உனக்கான புரிதலை எப்பொழுதும் உனக்கு கொடுத்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நம் வாழ்க்கை என்று நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களில் எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு. உனக்கே என்று நான் என்ன சொல்ல தருகிறேன் அதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலம் முழுக்க உனக்கென நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். சாயப்பா என்ற தெய்வம் ஒருவரை அடையாளப்படுத்துகிறார் என்றால் அதனை எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்ற இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். விடியும் பொழுதில் மறைந்து மறைந்து நின்று உன்னை பார்க்கின்ற ஒருவரையும் உனக்கே தெரியாமல் உன்னை தொடர்ந்து வருகின்ற இவரையும் நான் உனக்கு கண்முன்னால் நிகழ்த்தப் போகிறேன். கண்முன்னால் நிற்க வைத்து உன்னோடு பேச செய்ய போகிறேன். இவரை நோக்கம் என்ன, இவருடைய உண்மையான சிந்தனை என்ன, இவருடைய புரிதல் என்ன, உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களும் என்ன என்பதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நான் வருவதை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் எந்த நாளிலும் என் குழந்தை நீ வருவதை உன் நினைவில் வைத்து
அப்பாவினுடைய அன்பை பெற்று கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை தேற்றாமல் போகாது. உன்னை கை தூக்கி விடாமல் எதுவும் போகாது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்குமோ, நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் அமானுஷ்யமாக இருக்கிறதே. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்று தெரியவில்லை. மறைந்து மறைந்து வேறு பார்க்கிறார்கள் என்று நாம் அடிக்கடி சொல்கின்றாரே என்பது போன்ற என் குழந்தை, நீ யோசிக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்தையும் நீ கைவிடாமல் இருக்க வேண்டும். எந்த நேரத்தையும் என் குழந்தை நீ தொலைக்காமல் வாழ வேண்டும். ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிடும் என்று நினைப்பதை விட மாறியதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் வேண்டும். நாம் நினைத்ததை எல்லாமும் சாதிக்க முடியும் என்ற ஒரு சிந்தனை வேண்டும். என்றுமே நாம் எதை பற்றி நினைக்கிறோம் என்பதையெல்லாம் அவன் உணர்ந்து நாம் வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையும் நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒரு பாடத்தை நாம் எப்பொழுதுமே சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவை நம்பிவிட்டாய் அல்லவா? இந்த சாயப்பா என்னை மனதார நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இனி வேறு எதையுமே நீ யோசித்து கலங்கவே வேண்டாம். வேறு எந்த ஒரு விஷயத்தினாலும் நீ மனம் பதற வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கு கவனமாக உருவாக்கும் என்பதை நீ மறக்காதே. மன தெளிவோடு என் குழந்தை நீ எதையும் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கென ஏற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த காலங்களும் இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்படியாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக தேற்றும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல், அவசரப்பட்டு எந்த ஒரு தவறையும் செய்யாமல், நாம் நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்வதற்கு என்ன காரணம், ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தேற்றும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை பல தருணங்களில் கொண்டு வந்து வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். அத்தனை விஷயங்களுக்கும் என் குழந்தை மாறிவிட வேண்டும் அல்லவா? எது நடந்தாலும் என் குழந்தை தனக்குரிய நம்பிக்கை கொண்டு தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். தன்னை ஆச்சரியப்படுத்தும் விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் தன்னோடு தெய்வம் இருப்பதாக சொல்கின்றார்கள். அதே நேரம் ஒரு கஷ்டத்தை கொடுத்த விதமாக ஒரு விஷயம் நடந்தால் உடனே அதனை விட்டு விடுகிறார்கள். எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு என்பது, ஒரு புரிதல் என்பது நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் கைவிட்டு விட்டோமானால் நிச்சயமாக இதனை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்காக வருகின்றவர்களை நாம் தொலைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்ற அவர் எதற்காக மறைந்து மறைந்து வந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உண்மையாகவே நீ எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியோடு தான் இருக்கின்றாயா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்வதற்காகவும் தான் இவர் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு புரியாமல் போன காரியம்தான் எதற்காக தொடர்கிறார், எந்த ஒரு செயலை நீ கேட்கிறாயோ, தெய்வத்திடம் முறையிடுகிறாயோ, அதில் நீ உறுதியாக இருக்கின்றாயோ என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அந்த விஷயத்தை நீ உண்மையான புரிதலோடு இருக்கிறாயா என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அப்படி உறுதியோடு புரிதலோடும் இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி தெய்வம் கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை தெய்வம் நிச்சயமாக உனக்கு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது. நடத்தி கொடுக்கப்படும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டால் நாளை இந்த சாயப்பா வருவதை யாராலும் தடுக்க முடியாது. யாரப்பா அது? சாயப்பாவிற்கு நீ அடையாளம் காண்பிக்க நினைத்தால் சாயப்பாவே கந்தனின் ரூபமாக வருகின்றார். அதாவது சாயப்பாவிற்கு நிகராக முருகன் அப்பன், வேலப்பன் வருகின்றார். அவரை பெயரை கொண்டு யாரேனும் உன்னை தேடி வரும்போது கந்தனின் வேலையோ மயிலையோ ஏதாவது ரூபத்தில் காண்பதும், புகைப்படத்தினாலும் சரி, ஏதோ ஒன்று வண்டியில் பின்னால் இருந்தாலும் சரி, வாசகம் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெயரில் கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக
ஒரு விஷயம் உனக்கு நடந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நாளை இந்த கந்தனுடைய அருளை உனக்கு சரியாக பெற்று கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் நான் சொன்னது போல உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக தெரிந்து கொள். நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் சொல்லும் விஷயங்கள் எல்லாமே இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. கலங்காமல் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். தயங்கி நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு மிகுந்த வேதனைகளைத்தான் கண்டுவிட்டால் என்பதனை என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.